சசிகுமார் நடிப்பில் வெளியாக உள்ள நந்தன் படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் பங்கேற்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார். நந்தனார் சரித்திரத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவரான நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி சிவனை மறைக்கிறது. அதை பார்த்த சிவன் நந்தியை நகர்த்தி வைத்தான் என்பது வரலாறு என்று கூறிய சீமான், நந்தியை நகர்த்தி வைத்த சிவன் நந்தா உள்ளேவாடா என்று ஏன் கூப்பிடவில்லை? அப்போ இறைவனுக்கும் தீண்டாமை இருந்ததா? சிவனும் சாதிய பாகுபாடு பார்த்தாரா என்ற கேள்விதான் தொடரும் என்றார். கோயிலுக்குள் நுழைய முடியாது, திறந்து போய் கும்பிடரா என்று சொல்ல ஒருத்தனும் இல்ல. பூட்டை போட்டு சாவி எடுத்துட்டு வர ஆள் இருக்கு. ஏன் சிவனே? நந்தனார் சரித்திரத்திலே 63 நாயன்மார்களில் ஒருவன் பறையன். அவன் சிவன் பக்தன், எவனுக்கும் சற்றும் குறைவில்லாத பக்தன் நந்தன். எத்தனை 100 ஆண்டுகளாக அந்த வழி துரத்துகிறது. இன்றும் பல நந்தன்கள், பல ஆயிரம் நந்தன்கள். நந்தன் வெளியிலே 63 நாயன்மார்களில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான். எல்லோரும் உள்ளே. நந்தி அங்கே நிற்கிறது, சிவனை வழிபட மறைக்கிறது. நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறைக்கிறது. அதை பார்த்த சிவன் நந்தியை நகர்த்தி வைத்தான் என்பது வரலாறு, கதை. அப்போது என்ன கேட்க தோன்றும்? எந்த ஒரு மானுடனுக்கும் ஒரு கேள்வி எழும் இல்லையா? நந்தியை நகர்த்தி வைத்த சிவன் நந்தா உள்ளவாடா என்று ஏன் கூப்பிடல? இந்த கேள்வி எழுமா இயலாதா? அப்ப இறைவனுக்கும் தீண்டாமை இருந்ததா? நீனும் சாதிய பாகுபாடு பார்த்தாயா? சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒளிவதே மேலானது. அண்ணல் அம்பேத்கர். பாரதி எப்படி சீமானுக்கு பாட்டனாகிறான் என்று தன்னை பார்த்து கேட்பவர்களுக்கும் சீமான் விளக்கம் அளித்தார். என்ன பாட்டன் பாரதிங்கிற, அப்படி சீமானுக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு வெறிவர் மல்லையா? பெரியாரது எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்கிறது என்ன உங்களுக்கு பிரச்சனை? அயோத்தியில ஒரு பொது தொகுதியில் அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழ் மகனை நிறுத்தி பொது தொகுதியில் வென்றான். மக்கள் சரியாக இருக்கான். இளையராஜா மற்றும் கமலஹாசனின் சாதி குறித்தும் சீமான் சர்ச்சைக்குரிய சில கருத்துக்களை தெரிவித்தார். எங்க அண்ணன் கமலஹாசன் பேசினதற்கு தனிப்பட்ட முறையில் நான் குளிக்காம ரெக்கார்டிங் கேட்டு போவேன் தம்பி. நான் கறி சாப்பிடுவேன், நான் அசைவ உணவு சாப்பிடுவேன், சாமி கும்பிட மாட்டேன். பாருங்க, இது எங்க அண்ணன் கமலஹாசன் எதுவும் சொல்ல வர்றாரு. ஆனா இதுல எதையுமே செய்ய மாட்டாரு. ஐயா இளையராஜா சாமி கும்பிடுவாரு, கவிச்சு சாப்பிட மாட்டாரு, குளிச்சுட்டு தான் வருவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அவர் பறைய, நான் ஐயன்.